மாணவர்களே, மீண்டும் அளவியலும் விஞ்ஞான முறைமையும் என்ற வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, கடந்த வகுப்பில் எடுப்புக்கள் பற்றிய விளக்கத்தினை உங்களுக்கு முழுமையாக தந்திருந்தேன். எடுப்புக்கள் என்றால் என்ன, எடுப்புக்களும் வாக்கியங்களும் எவ்வாறு வேறுபடுகின்றன போன்ற விடயங்களை முழுமையாக உதாரணத்துடன் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நாங்கள் மிகுதியினை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முதலாவது பகுதியையும் பாருங்கள். இன்று இரண்டாவது பகுதியாக தரப்படுகின்ற விடயங்களையும் முழுமையாக நீங்கள் கிரகிப்பதன் மூலம் சிறந்த பெறுபேறுகளை எடுப்பதற்கு, சிறந்த அறிவினை பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இந்த சந்தர்ப்பம் காணப்படும். இதன் அடிப்படையில் எடுப்புக்களை பொதுவாக நாம் இரண்டு வகையாக பாகுபடுத்தலாம். ஒன்று பாரம்பரிய எடுப்புக்கள், இரண்டாவது நவீன எடுப்புக்கள். மாணவர்கள் மறக்கக்கூடாது, இரண்டு வகையாக எடுப்புக்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று பாரம்பரிய எடுப்புக்கள், இரண்டாவது நவீன எடுப்புக்கள். ஆகவே இந்த பாரம்பரிய எடுப்புக்களை நாம் பார்ப்பதற்கு முன் ஒரு எடுப்பை நாங்கள் நோக்கிக் கொண்டால், உதாரணமாக பார்ப்போமானால், எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்பது ஓர் எடுப்பாகும். எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்பது ஓர் எடுப்பாகும். ஏனென்றால் இது ஒரு அர்த்தம் கொண்ட ஓர் செய்தியை தரக்கூடிய திட்டவட்டமான உறுதியான கூற்று வாக்கியமாக இது இருக்கின்றது. ஆகவே இது அளவியலில் எடுப்பாக கருதப்படுகிறது. இந்த எடுப்பில் எழுவாய், பயனிலை, அளவு சொல், இணைக்கும் சொல் என்பவை மிகவும் பிரதானமானவையாக காணப்படுகின்றன. மாணவர்கள் மறக்கக்கூடாது, ஒரு எடுப்பில் 4 உறுப்புகள் என்பது முதன்மையாக காணப்படுகிறது. 4 உறுப்புகள். முதலாவது உறுப்பாக நாங்கள் எழுவாயை குறிப்பிடலாம். இரண்டாவது உறுப்பாக பயனிலையை குறிப்பிடலாம். மூன்றாவது உறுப்பாக அளவு சொல். நான்காவதாக இணைக்கும் சொல்லை அல்லது பண்பு சொல் என்று குறிப்பிடுவோம். ஆகவே ஒரு எடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த எடுப்பானது எழுவாய் என்பதை அடிப்படையாக கொண்டமைந்திருக்கு. எழுவாய் என்பது அந்த எடுப்பில் எதை பற்றி அல்லது எண்ணத்தை பற்றி நாம் குறிப்பிடுகின்றோமோ அதுவே எழுவாய் பதம் என அழைக்கப்படும். அதனை நாங்கள் பதம் என குறிப்பிடலாம். எழுவாய் பதம் என குறிப்பிடலாம். ஏற்கனவே சொன்னது போன்று எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் ஆவர் என்ற எடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த எடுப்பில் மனிதர்கள் என்பது எழுவாயாக இருக்கின்றது. எழுவாய் பதம் என்று சொல்லப்படும். அதே போன்று பயனிலை பதம் என்பதை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, தமிழ் இலக்கணகாரர் பயன்படுத்துகின்ற பயனிலை பதத்திற்கும் அளவியலாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பயனிலை பதத்திற்கும் இடையே வேறுபாடு கொண்டதாகத்தான் அமைகிறது. அளவியலாளர்கள் ஓர் எழுவாயின் இயல்பினை எது வெளிப்படுத்துகின்றதோ அதுவே பயனிலை என குறிப்பிடுவர். ஆனால் இலக்கணகாரர் அது ஒரு வினையை மையமாக கொண்டதாக அல்லது ஒரு செயலை மையமாக கொண்டதாக பயனிலையை குறிப்பிடுவார்கள். இதிலிருந்து அளவியலாளர்களும் அதே போன்று தமிழ் மொழியியலாளர்களும் வேறுபடுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் எப்பொழுதும் பயனிலை பதம் என்று கேட்கப்படுகின்ற பொழுது நீங்கள் தெளிவாக எழுத வேண்டிய விடயம், ஒரு எழுவாயின் இயல்பினை அல்லது பண்பினை எது எடுத்து காட்டுகிறதோ அதுவே பயனிலை பதம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் அளவு சொல் என்பது மிகவும் முதன்மையானது. ஒரு எடுப்பில் எழுவாய் என்பது காணப்படுகின்ற போது, அந்த எழுவாய்க்கு முன் காணப்படுகின்ற அந்த எழுவாயினுடைய அளவினை, அந்த எழுவாயினுடைய அளவினை எது வெளிப்படுத்துகின்றதோ அதுவே அளவு சொல்லாக நாம் குறிப்பிடலாம். அளவு சொற்கள் நீங்கள் அறிந்தவையாகத்தான் இருக்கின்றன. எல்லாம் என்று சொன்னால் அது ஒரு நிறை அளவை குறிப்பதாக ஆகும். எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் ஆவர் என்று நாங்கள் எடுத்தால், இங்கே எழுவாய் என்பது மாணவர்கள், அளவு சொல் என்பது எல்லாம். ஆகவே அந்த எழுவாய் வகுப்பு முழுமைப்படுத்தப்படுகின்ற வகுப்பாக இருக்கின்றது. எழுவாய் வகுப்பு
முழுமைப்படுத்தப்படுகின்ற வகுப்பாக அங்கே இருக்கிறது. இதே போன்று குறை அளவு சொற்களும் உங்களுக்கு தரப்படும். சில மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆவர். இங்கு சில என்பது ஒரு பகுதியான மாணவர்கள் என்ற வகுப்பிற்கு ஒரு பகுதியான அளவினை காட்டுவதாக அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைகிறது. அதே போன்று எழுவாய்க்கு தனியனை சுட்டுகின்ற அளவு சொற்களும் நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாணவன் ஒழுக்கமானவன் ஆவான் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மாணவன் என்பதற்கு இந்த என்ற அளவு சொல்லானது தனி அளவு சொல்லானது அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அளவு சொற்கள் எழுவாயின் அளவினை தீர்மானிக்கின்றன. அது நிறையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படலாம், அது குறையை பயன்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்தப்படலாம், அதே போன்று தனியனை எடுத்து காட்டுவதற்கு கூட அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைகின்றது. அதே போன்று இணைக்கும் சொல் அல்லது பண்பு சொல் என்பதை நாங்கள் குறிப்பிடுவோம். ஆகவே இந்த பண்பு சொல் என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த எழுவாயும் பயனிலையும் இரண்டையும் இணைப்பதற்காக அளவியலாளர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் நாங்கள் இணைக்கும் சொல்லை பார்க்கின்றோம். அதாவது எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் ஆவர் என்ற சொல்லை நாங்கள் பார்க்கின்ற போது, என்ற எடுப்பை நாங்கள் பார்க்கின்ற போது ஆவர் என்பது இணைக்கும் சொல்லாக இருக்கின்றது. ஆகவே எழுவாய்க்கு பயனிலை உடன்பாடாக இருக்கின்றது. எழுவாய்க்கு பயனிலை உடன்பாடாக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சொல்லாகத்தான் இங்கே இந்த இணைக்கும் சொல் பயன்படுத்தப்படுகின்றது. எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் ஆவர். ஆகவே எழுவாய் மாணவர்கள், ஒழுக்கமானவர் என்பது பயனிலை. ஆகவே மாணவர்கள் என்ற எழுவாய்க்கு பயனிலை ஆகிய ஒழுக்கமானவர்கள் ஆவர் என்று அங்கே உடன்பாடாக அந்த இணைக்கும் சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல மறுத்தும் பயன்படுத்தப்பட எந்த மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல என்று நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அங்கே மாணவர்கள் மனிதர்கள் என்பது எழுவாய், பயனிலை என்பது இறப்பவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கே எழுவாய்க்கு பயனிலை இல்லை என்பதனை மறுத்திருக்கின்றது, உடன்பாடு இல்லை என்பதனை சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவேதான் இணைக்கும் சொற்கள் விதியாகவும் அமையலாம், மறையாகவும் அமையலாம். ஆகவே மாணவர்களுக்கு தெரிய வேண்டியது இணைக்கும் சொற்களை பொறுத்தவரையில் ஆகும், ஆவர், இருக்கின்றது இப்படியான சொற்கள் விதி இணைக்கும் சொற்களாகவும், இல்லை, இருக்காது, முடியாது இப்படியான சொற்கள் ஒரு மறையிணைக்கும் சொற்களாகவும் அளவியலில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான விடயங்களை மாணவர்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு முதன்மையான விடயமாகும். ஏனென்றால் 4 உறுப்புகளை ஒரு எடுப்பில் அமைகின்ற 4 உறுப்புகளை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை மறக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் நாங்கள் எடுப்புகளை அளவியலாளர்களின் கருத்துக்களின் பண்புகளின் தனித்துவத்தின் அடிப்படையில் நாம் 2ஆக வேறுபடுத்தி பார்க்கலாம். ஒன்று பாரம்பரிய எடுப்புகள், இரண்டாவது அங்கே காணப்படுவது நவீன ரீதியான எடுப்புகள். இங்கே பாரம்பரிய ரீதியான எடுப்புகளை நாங்கள் 2 வகையாக மேலும் பார்க்கலாம். பாரம்பரிய எடுப்புகளை மேலும் 2 வகையீடுகளாக நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையீட்டில் முதலாவதாக அங்கே அமைந்து காணப்படுவது நாட்பிரிவு திட்டம் என்பதை நாங்கள் கொண்டு வர. நாட்பிரிவு திட்டம் மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டியது நாட்பிரிவு திட்ட வகையீடு. இரண்டாவதாக முப்பிரிவு திட்ட வகையீடு. ஆகவே மாணவர்கள் தெளிவாக தெரிய வேண்டிய விடயம், ஓர் எடுப்பினை நாங்கள் 2 அளவியலாளர்களின் சார்பில் பிரித்து பார்க்கின்றோம். ஒன்று பாரம்பரிய எடுப்பு, இரண்டாவது நவீன எடுப்பு. மறக்கக்கூடாது. ஆகவே இந்த பாரம்பரிய எடுப்பினை நாங்கள் மேலும் 2ஆக பிரித்து பார்க்கலாம்.
நாட்பிரிவு திட்டம், இரண்டாவது முப்பிரிவு திட்டம். ஆகவே மாணவர்கள் மறக்க, இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது நாட்பிரிவு திட்டமாகும். ஆகவே இந்த நாட்பிரிவு திட்டம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாட்பிரிவு திட்டம் என்பது அளவு ரீதியான எடுப்புகளையும் பண்பு ரீதியான எடுப்புகளையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்ற போது, அளவு ரீதியான எடுப்புகளையும் பண்பு ரீதியான எடுப்புகளையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்ற போது உருவாக்கப்படுகின்ற எடுப்பு வகையீடாகத்தான் இந்த நாட்பிரிவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே உங்களுக்கு பல கேள்விகள் எழலாம். அளவு ரீதியான எடுப்பு என்றால் என்ன, பண்பு ரீதியான எடுப்பு என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம் உங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் அளவு ரீதியான எடுப்புகள் என்றால் அளவு சொல்லை, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று அளவு சொல்லை அடிப்படையாக கொண்டு பிரித்து பாகுபடுத்தப்படுகின்ற எடுப்பு வகையீடு தான் அளவு ரீதியான எடுப்பு வகையீடாகும். மாணவர்கள் மறக்கக்கூடாது, அளவு ரீதியான எடுப்பு என்பது அளவு சொல்லை மையமாக கொண்டு பாகுபடுத்தப்படுகின்றது. இந்த அளவு ரீதியான அல்லது அளவு சொல்லை மையமாக கொண்டு பாகுபடுத்தப்படுகின்ற எடுப்பில் நாங்கள் அளவு சொல்லை மூன்றாக நாங்கள் பிரித்திருந்தோம், ஏற்கனவே பிரித்திருந்தோம். ஆனால் பாரம்பரியத்தில் நாங்கள் இரண்டாகத்தான் பிரித்து பார்க்க போகின்றோம். நிறை அளவு சொல்லை மையமாக கொண்டு நிறை எடுப்பு எனவும், குறை அளவு சொல்லை மையமாக கொண்டு அதனை குறை எடுப்பு என்று நாங்கள் பிரித்து பார்க்கலாம். ஆகவே உங்களுக்கு மனதில் எழக்கூடிய ஒரு வினாவாக குறை எடுப்பு என்றால் என்ன, நிறை எடுப்பு என்றால் என்ன என்பது பற்றிய வினாக்கள் எழுகின்றன. அதன் அடிப்படையில் நிறை எடுப்பு என்பது ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக சுட்டி காட்டப்பட்டு, ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவம் நிறையாக சுட்டி காட்டப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விரித்தோ அல்லது மறுத்தோ அமைகின்ற போது அதைத்தான் நாம் நிறை எடுப்பு என அழைக்கின்றோம். மீண்டும் சொல்லுகிறேன், மாணவர்கள் மறக்கக்கூடாது. நிறை எடுப்பு என்பது ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவமானது நிறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விதித்து அல்லது மறுத்து தரப்படுமாயின் அதனை நாம் நிறை எடுப்பென அழைக்கலாம். நிறை எடுப்புக்கு உதாரணமாக எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் ஆவர். இங்கே பாருங்கள், மாணவர்கள் என்பது எழுவா, அவற்றினுடைய அளவு எல்லாம் என்று தரப்பட்டிருக்கின்றது. பின்னர் ஒழுக்கமானவர்கள் ஆவர் என்று விதியாக உடன்பாடாக தரப்படுகின்றது. இதுவும் ஒரு நிறை எடுப்பை பிரதிபலிக்கின்றது. அதே போன்று எந்த மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல என்று நாம் பார்க்கின்ற போது எந்த என்ற சொல்லும் அங்கே நிறையினை குறிப்பிடுகின்ற ஒரு சொல்லாகும். அங்கே பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு அல்ல என்று மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த விளக்கம் அமைகின்றது. நிறை எடுப்பு என்பது எழுவாயின் அங்கத்துவமானது நிறையாக தரப்பட்டு அங்கே பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு விதித்து அல்லது மறுத்து அவை அமைந்து காணப்படுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் தான் அதனை நிறை எடுப்பு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதன் அடிப்படையில் நிறை அளவு சொற்கள் மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டியது முதன்மையான விடயமாகும். எல்லாம், யாவும், அனைத்தும், அனைவரும், எல்லோரும், ஒவ்வொன்று, ஒவ்வொரு, எந்த, எதுவும், எதுவாயினும்,
எவராகிலும் எந்த ஒரு போன்றவற்றை நாங்கள் நிறை அளவு சொற்களாக நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டியது நிறையெடுப்பு பற்றிய விளக்கம். இரண்டாவது விடயம் நாங்கள் பார்க்க போகின்றோம். குறையெடுப்பு என்றால் என்ன என்பதனை மாணவர்கள் கட்டாயம் விளங்க வேண்டும். ஆகவே இந்த குறையெடுப்பும் குறை அளவு சொல்லை அடிப்படையாக கொண்டு அங்கு வகைப்படுத்தப்படுகிறது. ஒரு எடுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எழுவாயின் அங்கத்துவமானது குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல் விதித்து அல்லது மறுத்து தரப்படுமாய் அதனை நாம் குறையெடுப்பென அழைக்கலாம். மாணவர்கள் தெளிவாக விளங்க வேண்டியது குறையெடுப்பு என்பது எழுவாயின் ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவமானது குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல்லானது விதித்து அல்லது மறுத்து தரப்படுமாய் அதுவே குறை எடுப்பென நாம் வகையீடு செய்யலாம். ஆகவே மாணவர்களுக்கு குறை அளவு சொற்களை கட்டாயம் இனங்காணல் தெரிய வேண்டும். இதன் அடிப்படையில் தான் சில, ஒரு சில, பெரும்பாலான, அநேகமான, கிட்டத்தட்ட, ஏறக்குறைய, அரிதாக, அண்ணளவாக, பொதுவாக, பல இப்படியான சொற்களை நாம் குறையளவு சொற்களாக பார்க்கிறோம். மாணவர்கள் குறையளவு சொற்களை ஞாபகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகின்றேன். பொதுவாக, சில, ஒரு சில, அண்ணளவாக, ஏறக்குறைய, அரிதாக, அநேகமாக இப்படியான சொற்களுடன் பாதியாக பல என்ற சொல்லும் அளவியலில் சில என்றுதான் குறிக்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் தவறாக பல என்பதை நிறையாக கருதக்கூடாது. இங்கு சில ஆகத்தான் குறையாகத்தான் கருத வேண்டும். ஆகவே இந்த குறையளவு சொற்கள் தரப்பட்டு அங்கே விதித்து அல்லது மறுத்து தரப்படுமாயின் அதை நாம் குறையெடுப்பென குறிப்பிடலாம். ஆகவே உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது சில மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆவர் என்று நான் பார்க்கின்ற போது அங்கே உடன்பாடாக இருக்கின்றது. சில மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் அல்ல என்று நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அங்கே மறுத்து அவை தரப்படுவதாக காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் நிறையெடுப்பையும் குறையெடுப்பையும் தெளிவாக விளங்கி இருக்கின்றீர்கள் என நான் நம்புகின்றேன். அதே போன்று விதியெடுப்பு, மறையெடுப்பு என்பது மிகவும் முதன்மையான விடயமாகும். இவற்றில் விதியெடுப்பு என்பது இணைக்கும் சொல்லை அடிப்படையாக கொண்டுதான், அதிலும் விதி இணைக்கும் சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வகையீடு உருவாக்கப்படுகின்றது. ஒரு எடுப்பில் எழுவாயின் இயல்பான நிறையாக அல்லது குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இங்கு விதித்து மட்டும் தரப்படுமாயின் அதனை நாம் விதியெடுப்பென அழைக்கலாம். பாருங்கள், எல்லா மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் ஆவர் விதித்திருக்கின்றனர். அளவு சொல்லி நிறையாக இருக்கின்றது. அதே போன்று சில மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் ஆவர். இங்கே எழுவாயின் அங்கத்துவம் குறையாக தரப்பட்டு ஆனால் விதித்து அங்கே இருக்கின்றது. அதுதான் விதியெடுப்பென அழைக்கப்படுகின்றது. அங்கத்துவம் நிறையாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம், ஆனால் விதித்து பெறப்பட வேண்டும் என்பது மிகவும் ஒரு முதன்மையான விடயமாகும். அதே போன்று மறையெடுப்பு என்றால் என்ன என்பதனையும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ஒரு எடுப்பில் எழுவாயின் அங்கத்துவமானது நிறையாக அல்லது குறையாக தரப்பட்டு அவற்றின் இயல்புகள் பயனிலையுடன் தொடர்புபடுத்தப்பட்டு இணைக்கும் சொல்லானது அங்கே மறுத்து தரப்படுமாயின் அதனை நாம் மறையெடுப்பென அழைக்கலாம். ஏற்கனவே நாம் சொன்னது போன்று இந்த மறையிணைக்கும் சொற்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்ல, இல்லை, முடியாது, மாட்டாது, இருக்காது, இருக்கவில்லை, இப்படியான சொற்களை மறையிணைக்கும் சொற்களாக உங்களுக்கு தெரிய வேண்டும். உதாரணமாக பார்க்கின்ற போது எல்லாம்
மாணவர்கள் ஒழுக்கமானவர்கள் அல்ல, இங்கே மறையாக அல்ல என்று மறையாக தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எந்த மாணவர்களும் ஒழுக்கமானவர்கள் இல்லை, அங்கே இல்லை என்ற சொல்லை மறையாக நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று சில மாணவர்கள் ஒழுக்கமானவர்களாக இல்லை, அங்கே இல்லை என்ற சொல்லானது தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் அளவு சொல்லை பார்க்கின்ற போது எந்த என்ற சொல் நிறையை குறிக்கின்றது, சில என்ற அளவு சொல் குறையை குறிக்கின்றது. ஆகவே இங்கே பயன்படுத்தப்படுகின்ற விடயத்தில் மறை இணைக்கும் சொல், விதி இணைக்கும் சொல் என்பவற்றை மாணவர்கள் தெளிவாக விளங்குகின்ற போதுதான் மறை எடுப்பையும் விதி எடுப்பையும் அவர்கள் ஒப்பீட்டு ரீதியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பாரம்பரிய அளவியலாளர்கள் நிறை, அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று அளவு ரீதியான எடுப்பையும் பண்பு ரீதியான எடுப்பையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்ற போதுதான் நாட்பிரிவு திட்டம் உருவாக்கப்படுகின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் இந்த நாட்பிரிவு திட்டத்தில் அளவு ரீதியான எடுப்புகளை இரண்டாக வகைப்படுத்தி இருந்தோம். ஒன்று நிறையெடுப்பு, இரண்டாவது குறையெடுப்பு. அதே போன்று பண்பு ரீதியான எடுப்பையும் நாம் விதியெடுப்பு, மறையெடுப்பு என்று நாங்கள் பாகுபடுத்தி இருந்தோம். ஆகவே இந்த பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான அல்லது அரிஸ்டோட்டலிய அளவியலாளர்கள், இவர்களைத்தான் நாங்கள் பாரம்பரிய அளவியலாளர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். இவர்களுடைய சிந்தனையில் இங்கே நிறை இருக்கின்றது, அளவில் நிறை இருக்கின்றது, அங்கால் விதி இருக்கின்றது. இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தார்கள். இணைக்கின்ற போதுதான் அவர்கள் நிறை விதி எடுப்பு என்பதை அவர்கள் முதலாவது எடுப்பாக இணைத்து பெற்றார்கள். நிறை அளவு சொல், அதாவது அளவு ரீதியான எடுப்பில் நிறையையும் நிறை எடுப்பையும், அங்கே பண்பு ரீதியான எடுப்பில் விதியையும் இணைத்து நிறை விதி எடுப்பு. இது முதலாவது பாரம்பரிய எடுப்பின் வகையீடு. இதைத்தான் நாம் ஏ எடுப்பு என அழைக்கின்றோம். ஏ எடுப்பு என அழைக்கின்றோம். ஆகவே இந்த ஏ எடுப்பு என்றால் என்ன என்பதும் நான் பின்னர் உங்களுக்கு விளக்கத்தை தருகின்றேன். அதே போன்று இங்கே நிறை இருக்கிறது, அளவு ரீதியான எடுப்பில் நிறை இருக்கின்றது, பண்பு ரீதியான விடயத்தில் அங்கே மறை இருக்கின்றது. ஆகவே இந்த நிறையையும் மறையையும் சேர்த்து நிறை மறை எடுப்பென அவர்கள் வகையீடு செய்தார்கள். அந்த வகையீடு தான் ஈ எடுப்பு என அழைக்கப்படுகின்றது. மாணவர்கள் மறக்கக்கூடாது, ஏ எடுப்பு, ஈ எடுப்பு. நிறையுடன் விதியை சேர்த்தால் நிறை விதி, ஏ எடுப்பு. அதே போல நிறையுடன் மறையை சேர்த்தால் நிறைமறை எடுப்பு, ஈ எடுப்பு என்பது அங்கே பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று அளவு ரீதியான வகையீட்டில், அளவு ரீதியான எடுப்பு வகையீட்டில் குறை எடுப்பு, அதே போன்று விதி இருக்கின்றது. இந்த குறையுடன் விதியை சேர்க்கின்ற போது குறை விதி எடுப்பு என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறை விதி எடுப்பு. இதைத்தான் நாம் ஐ எடுப்பு என அழைக்கின்றோம், மறக்கக்கூடாது. அதே போன்று நாம் மறை, அதாவது அடுத்ததாக இங்கே குறை இருக்கின்றது, அதே போன்று மறை இருக்கின்றது. ஆகவே இந்த குறையையும் மறையையும் இணைக்கின்ற போது குறைமறை எடுப்பு தோற்றம் பெறுகின்றது. ஆகவே இந்த குறைமறை எடுப்பை தான் நாம் ஓ எடுப்பு என அழைக்கின்றோம். ஆகவே மாணவர்கள் மறக்கக்கூடாது, 4 வகையான எடுப்புகளும் பாரம்பரிய எடுப்பு வகையீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாம் முதலாவது எடுப்பாக நிறை விதி எடுப்பு, இரண்டாவது எடுப்பாக நிறைமறை எடுப்பு, மூன்றாவது எடுப்பாக குறை விதி எடுப்பு, நான்காவது எடுப்பாக குறைமறை எடுப்பு என 4 வகையான எடுப்புகளும் இங்கு பாகுபடுத்தப்படுகின்றன. இதைத்தான் நாம் நிறை விதி எடுப்பு என்று சொன்னால் ஏ எடுப்பு எனவும், நிறைமறை எடுப்பு என்றால் ஈ எடுப்பு எனவும், குறை விதி எடுப்பு என்றால் ஐ எடுப்பு எனவும், குறைமறை எடுப்பு என்றால் ஓ எடுப்பு எனவும் நாம் 4 வகையாக பாகுபடுத்தலாம். ஆகவே மாணவர்களுக்கு நாட்பிரிவு திட்டத்தின் விளக்கம் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இனிவரும் வகுப்பில் நாங்கள் இந்த நாட்பிரிவு திட்டத்தில் நிறை எடுப்பு என்றால் என்ன, எவ்வாறு இனங்காணப்படுகின்றது, நிறைமறை எடுப்பு என்றால் என்ன, எவ்வாறு இலகுவாக இனம் காணலாம், அதே போன்று குறை விதி எடுப்பு என்றால் என்ன, எவ்வாறு குறை விதி எடுப்பை நாம் இனம் காணலாம்,
குறைமறை எடுப்பை நாங்கள் எவ்வாறு இனம் காணலாம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு இன்றைய வகுப்பு பிரயோசனமான வகுப்பாக, கருத்துடைய வகுப்பாக, அர்த்தமுடைய வகுப்பாக, இசைவுப்பாட்டுத்தன்மை கொண்ட வகுப்பாக உங்களுக்கு இருக்கும் என நான் நம்புகின்றேன். ஆகவே நீங்கள் இந்த அறிவினை முழுமையாக பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. மாணவர்கள் அளவியலில் சிறந்த வல்லுநர்களாக இருக்க வேண்டும். மாணவ சமுதாயத்தை தர்க்க ரீதியான சிந்தனைக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய மிகவும் முதன்மையான விடயமாக இருக்கின்றது, என்னுடைய ஆசையும் கூட. ஆகவே என்னால் எழுதப்பட்ட எடுப்புக்கள், அதாவது ப்ரொபோசிஷன் எக்ஸசைசஸ் என்ற புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த புத்தகத்தின் மூலம் நாங்கள் பயிற்சிகளை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று அதன் மூலமாக, அதாவது ப்ரொபோசிஷனல் எக்ஸசைஸ் என்ற புத்தகம் நான் எழுதியிருக்கின்றேன். அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்று அதன் மூலமாக நீங்கள் மேலும் அறிவினை விருத்தி செய்ய வேண்டும். பெரும்பாலும் அந்த புத்தகத்தை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவதற்கு நான் முயற்சி செய்கின்றேன். இறைவனுடைய கருணையால் அது சிறப்பாக நடைபெற்றதாக இருந்தால் உங்களுக்கு அதுவும் மிகுந்த ஒரு அறிவினை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் என கூறி, உங்களிடமிருந்து இன்றைய தினத்தில், அதாவது இன்றைய வகுப்பில் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற உங்களுடைய அளவியல் ஆசிரியர் ஆர்.ஆர். ஜனகன் ஆசிரியர். நன்றி மாணவர்களே, நன்றி.